ஒரு வருஷத்துக்கு ஒன்னாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்கு, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்கு, உறுப்பினர் சார். அதனால இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்துல நான் வந்த சீனை விட அதிகமா எனக்கு போஸ்டர் வச்சிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்போ வீட்டுல எங்க அப்பாட்ட வரும்போது சொன்னேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு. அவரும் வருஷத்துக்கு ஒண்ணுதான் பண்றாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன். என்ன அவர் படம் ஃபுல்லா வருவாரு, நான் படத்துல ஒரு 2-3 சீன் தான் வருவேன். ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்துல உதயகுமார் நான் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவும் நினைச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையா மாபெரும் இயக்குனர், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகா பேசி வேற சார படத்துல கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆரோக்கியகுமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்றாரு இந்த வருஷத்துல இருக்காரு சார். எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறது. ஸோ அதுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், திரைக்கதையின் பிதா கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தின் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்களுக்கும், பி.எல். தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்னைக்குதான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல ஒரு அருமையான ஒரு கெட்டப்ல இருக்காரு. இது வரைக்கும் நீளமா முடி வச்சாங்க, ஆனா இப்ப முடி வச்சு மேல கொண்டை போட்டு அழகா இருக்காரு. ஸோ யாருக்காவது வள்ளுவர் பத்தி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவு செய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம் கூட போடுவாங்க, அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்து மூலியமா நயன்தாராக்கு பிறகு இனிமே எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். பிளாக் பாண்டி இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பட்டம் எல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பெயர் அப்படின்னு இருக்காரு. அதனால அவர் இனிமே பாண்டின்னு தான் நீங்க சொல்லணும். பாண்டி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த சதாசிவம் சார் டைரக்டரா படத்தை டைரக்டும் பண்ணிட்டு நடுவில் பினான்சியலா ஹேண்டிலும் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு சிரிச்சினே நடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாவே ஒரு எல்லா சீனுமே ஒரு ஸ்மைலிங்ல இருக்காரு. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டலாம் ஒரு சோகமே 2-3 இடத்துலதான் இருக்கு. மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே அவ்வளவு அழகா ஒரு ஸ்மைலிங் பேஸ் அது. அந்த பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கதை சொல்ல போனாரு. படம் என்ன தம்பி, ஒரு 40 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கணும் கேட்டாரு. இல்ல சார் 4 கோடி ரூபா தான். ஏன் 4 கோடி ரூபாய் படம் பண்றாங்க. அதனால இப்ப இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவல்ல பேசணும், பிசினஸ் அந்த வெளியில 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த உதயகுமார் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட் ஃபுட் வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனா எங்க தெருவுல ஒரு ஓரமா ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமா அந்த இட்லி மட்டும் தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிடறதுக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால அங்க என்ன தெரிஞ்சுட்டோம்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலர்கலரா நம்ம சாயம் போட்டுட்டு பூசிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால எது புதுசா வந்தாலும் இன்னைக்கு கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு போயிருக்காரு.
கண்டிப்பா அத வருங்காலத்துல வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி வரக்கூடிய திரைப்படங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒன்னாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்கு, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்கு, உறுப்பினர் சார். அதனால இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக்கிறேன். அதனால அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இஎம்ஐ படத்திற்கு ஆடியோ அண்ட் டெய்லரிங் லான்ச்சுக்கு உரைத்திருக்கும் எமது சிறு பரப்பலாக திரையுலக நாயகன் அன்னார் கே பாக்கியராஜ் அவர்களும், இயக்குனர் திரு ஆர் உதயகுமார் அவர்களும், இயக்குனர் திரு பேரரசு அவர்களும், தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களும், இயக்குனர் திரு எழில் அவர்களும், இயக்குனர் ஆர் வெங்கடேசன் அவர்களும், இயக்குனர் SR பிரபகன் அவர்களும், இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் அவர்களும், திருமதி நடிகை தேவன் அவர்களும் உரைத்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஎம்ஐ என்பது எந்த விதமான இது இருக்கு, ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸ். இஎம்ஐ எடுத்து எத்தனை பேர்கள் சரியான பயன்படுத்தாதனால எத்தனையோ நபர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. மன அழுத்தம் பாதி உடல்நிலை இயற்கை உடல்நிலை பாதிப்பு இல்லாம இஎம்ஐ எடுத்து எத்தனையோ பேர்கள் இஎம்ஐ எடுத்து அதுல வியாதி உடல்நிலை பாதிப்பு 90% மக்கள் மன அழுத்தத்தினால இஎம்ஐ பாதிப்பட்டிருக்காங்க. அதை பத்தி நாங்க இங்க இஎம்ஐ இந்த படத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி இஎம்ஐ இந்த மொபைல்ல இருந்து கிட்டத்தட்ட டாப் ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் இஎம்ஐ பயன்படுத்துறாங்க. சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் சதாசிவம் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துல பேரர் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் போய். பேரர் சார் வரிகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பவரா இருக்கும். நம்ம அந்த சாங் பண்றோம் அப்படின்னா இதை நம்ம ஒரு பெரிய லெவல்ல இதை நம்ம பண்ணணும். எங்கேயுமே நமக்கு ஒரு போர் அடிக்கூடாது. சாங் ஓப்பனிங்ல இருந்து எந்த முடிகிற வரைக்கும் சாங் கேட்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியா இருக்கும். பட் அந்த எனர்ஜி விஷுவல்ல குறையக்கூடாது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த சதாசிவம் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்க எழுதின சாங் பண்ணதுக்கு நான் பெருமைப்படுறேன் சார். ரொம்ப நன்றி சார். இதுல 2 சாங் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல வாய்ப்பு மேனேஜர் பாலாஜி மூலமா எனக்கு கிடைச்சது. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் இஎம்ஐ இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். எல்லாரும் ஒரு இஎம்ஐல மாட்டிட்டு தான் இருப்போம். அந்த இஎம்ஐ எப்படி கட்ட முடியுது, கட்ட முடியல அப்படிங்கிற 2 விஷயம் தான். இதை அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த படம் பெரிய லெவல்ல ரீச் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.